நீங்க மட்டும் இல்லையே, இந்த இந்த குடும்பமே உங்க பின்னாடி தானே இருக்கு. என்னால உங்க குடும்பத்துல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் இந்த குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டேன். ப்ளீஸ். வேண்டாமே. உண்மையை சொன்னா எனக்கு கொடுத்து வைக்கல, கொடுத்து வைக்கல. இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியல, எதுவும் சொல்ல முடியல. இல்ல, இத பத்தி இனிமே பேச வேண்டாம் ப்ளீஸ். கட். ஐயோ, கலக்கிட்டீங்க. செம்ம நடிப்பு. ஐயோ, பின்னிட்டீங்க போங்க. சூப்பர். அப்படி இருங்க, OSS மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நர்மதா. ஏய் ரூபி, அத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ண. ஏய் நர்மதா, நில்லு. கதிர் பாவண்டி, உன் மேல உசிரியே வச்சிருக்கான். கதிர் மேல எனக்கும் மரியாதை இருக்கு பாட்டி, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கதிர் மேல மரியாதையும் இருக்கு. நான் யாருன்னு கதிருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டீங்களா? இந்த குடும்பத்துக்கு நான் நல்லது மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நர்மதா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதே இந்த குடும்பத்துக்கு பண்ற நல்லதுன்னு தானே அர்த்தம். அதை ஏண்டி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன வற்புறுத்தாதீங்க பாட்டி, ப்ளீஸ். நர்மதா, வாங்க வாங்க. வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வாங்கண்ணே, வாங்க. நீ வாங்க வாங்க. வாங்க, உட்காருங்க. உட்காருங்கம்மா. என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தானே. லண்டன்ல இருந்து லோகேஷ் வரா. ஆமா. ஓ,
நர்மதா போட்டோவை சென்ட் பண்ண அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கடவுளே, இருங்க ஓகேம்மா. ஸ்வீட் கொண்டு வரேன். கடவுளே, கல்யாண பேச்ச பேச வந்திருக்காங்க. இந்த விஷயம் நல்லபடியா முடியணும். பையனுக்கு 1 மாசம் தான் லீவ் கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். 1 மாசம் இருக்க எல்லாம் ஜாம் ஜாம் பண்ணிடலாம். அண்ணே, இந்த நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் நல்ல நாள் பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் கூப்பிட்டு நல்ல நாள் என்னைக்குன்னு கேட்டுருவோம். எடுத்துக்கோங்க. அவருக்கு இல்ல. இப்பதான் நான் சாப்பிட்டாரு. இப்பதான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. சரி. ஏங்க, ஆ? எதுக்கும் நர்மதா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. என்ன மாலதி பேசுறீங்க? நீங்க சொன்னா நர்மதா தட்டவா போறா? ஆ. நீங்க என்ன சொல்ல வரீங்கம்மா? தெளிவா சொல்லுங்க. நர்மதா கண்டிப்பா மறுத்து பேச மாட்டா அண்ணி. ஆ. உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பா எனக்கும் ஓகேன்னு தான் சொல்லுவா. ஆனா லண்டன் போறத பத்தி சொல்லிட்டா கொஞ்சம் நல்லதுன்னு தோணுது. அப்படி சொல்றீங்களா? நீங்க சொல்றது கூட நல்லதுதான். போன்லயே சொல்லிடுங்களேன், ஏன் லேட் பண்ணிட்டு? போன்ல வேண்டாம், லோகேஷ் வந்துட்டோம். நர்மதாவே லோகேஷ்க்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு நல்ல விஷயத்த சொல்லிடலாம். சரி, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அப்படி கூட பண்ணிடலாம். ஏங்க, ம்? கல்யாணம் முடிஞ்சதும் லண்டன் போறதுக்கு முன்னாடி 2 பேரையும் அழைச்சிட்டு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். போலாம்ல? ஆ, போலாம். ஆ. நாங்க நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கடவுளே, அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். ரங்கநாயகி அக்கா, நான் சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போறேன். போக வேண்டியதுன்னு அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற? நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? ரோகிணி மாப்பிள்ள திரும்ப வந்துட்டாராமே. என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் உனக்கு தூக்கம் வராதா? இல்ல, எதுக்கு கேக்குறேன்னா மேல தெருவுல பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது நிஜமான்னு கேட்டேன். ஆமா, வந்துட்டான். நிம்மதி அப்போ? இல்ல, ஊரு பேரு தெரியாதவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தா வயிறு எரியதான் செய்யும். என்ன பண்றது? தண்ணி குடிக்க வேண்டியதுதான். நீ ரொம்ப நல்லவ மாதிரிலாம் குத்தி காட்டி பேச வேணாம். ஏதோ என்ன மீறி நடந்து போச்சு. அந்த 2ஐயும் வீட்டை விட்டு துரத்திட்டு மேலத்தக்காரிக்கு வந்து கச்சேரி வைக்கிறேன்னு சொல்லு. வந்துட்டான் விசாரிக்கிறது.